நைட்டில் இல்லை மற்ற அதில் அப்படியே அந்த புட்டி வந்து ஏறி அங்கே இங்கே இருக்கிற அந்த புட்டியை அப்படியே ஃபுல்லாக எடுக்கும் இங்கே எத்தனை போட்டு போட இதுக்கு இல்லாமல் ஒரு 200 போட்டு கிட்ட நிற்கும் ஒரு 50 போட்டுக்கிட்ட இந்த இங்கேருந்து உலகத்தையும் இவ்வளோ செட் போட்டு மங்கால நிற்கிற போட்டு முன்னம் வந்து அங்கே இருந்த அந்த போட்டெல்லாம் இப்போ காற்றுக்காக கொண்டு இங்கே வச்சுக்கிறாங்க அந்த போட்டுன்னா நடு புட்டியே அப்படி ஏற்றி விடணும் இந்த நடு ஓட விடுற மாதிரி அவ்வளோ அவங்களுக்கு இருண்டி போட்டு என்ன சொல்லணும் எங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிற ஓடையை அப்படியே புல்டோசர் வச்சு எடுத்தால் தான் இதில் இருக்கிற 50 போட்டு தொல்லுக்கு போயிடும் இல்லைன்னா அந்த போட் போகாது என்னோட போட்டுகள் நெரிசலுக்கு ஒரு கட்டுறதுக்கு இடம் இல்லை இதே எடுக்கணும் இந்த புட்டியை மேலே எடுத்து விடும் எடுக்கிறதுக்கு சொன்னீங்களா இதுக்கு முன்னுக்கு சொன்னாங்க எடுக்க சொல்லி இப்போ இந்த புயல் அடிச்சா அப்புறம் இது ஏறினது இந்த புட்டி வந்து இந்த கல்லுகள் இந்த இதில் அங்கே கொஞ்சம் சேர இப்போ தான் வந்து நீ வந்து பா இந்த கல்லுகள் பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் கடலுக்கு அப்படி வந்துருக்கீங்க அங்கே இருந்த கல்லெல்லாம் இங்கே வந்துட்டு எல்லாம் இங்கே வருது இதுக்கு ஒரு பாதை ஒன்று இருந்தால் இந்த போட்டுகள் எல்லாம் இதில் கட்டுறதுக்கு இந்த பாதை விழாமல் இந்த இதுக்கு புட்டி வச்சு இந்த புட்டி அவ்வளோதான் மேலே ஏற்றுவோம் நான் 2 சைட்டாலையும் ஏற்றுவோம் அதான் நீர் ஓட்டம் இருக்கும் இதில் வந்து போட்டுகள் எல்லாம் கட்டுவாங்க இதில் இருக்க போட்டெல்லாம் நிற்க இல்லாமல் கல் குத்தி ஓட்டையாக போகும்போது தான் நாங்கள் உண்டு விட்டுருவோம் புயலுக்கு முன்னுக்கு இது வந்து அங்கே இருந்த எல்லாம் துருவா இருந்தது உங்களுக்கு அங்கே இருந்தோம் இல்லை வீதியாக இருக்கணும் போட்டோ இருக்கு மேல் போட்டோ பார்க்க போறீங்க கரையோட பாதுகாப்பு நிலையத்தோட அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடி ஆனால் கடலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது கடலுக்கு சரியா கடலுக்கும் சரி கரைக்கும் சரி சரியா எங்கிட்ட இப்போ வர்ற அலையை நாங்கள் ஸ்டாப் பண்ணக்குள்ள அதால் ஏற்படுகின்ற பின்விளைவுகளும் இருக்குதானே பொதுவாக அந்த நேரத்தில் அது எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து தான் செய்யணும் இது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இருந்துருக்குமா இந்த துண்டு இதை மேல எடுத்தா இதுக்கு போட்டு விடலாம் இப்படிதான் கிடந்தது இப்போ இதுக்கு தானே அதோட இப்படி அந்த மைனட்டி காவர்கள் அந்த அங்கே அந்த மாதிரியா அந்த அதில் இருந்தது அப்படி அந்த கட்டில் இருந்தது அவட அந்த கட்டிலே இருந்தது சைட் பண்ண வெள்ளத்தோட வந்தது பிரச்சனை இல்லை இதில் இருக்கிற மண்களை இங்காலேயே இல்லை இங்கால ரெண்டத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி தந்தால் சரி எங்களோட போட் பழையபடி காட்டுவாங்க கல்லு மண்ணையும் பண்ணுவோம் அப்படி இந்த முகக்கடந்த மாதிரி ஜாயின் பண்ணாது கடல் இறால் வளர்ப்பு இறால் டைம் அதை அல்றதை எப்படி தடுத்தாலும் வருவாங்க அதை கொஞ்சம் கவனத்தில் இருந்தவர்கள் மத்தியில் இருக்கின்ற மீன்பிடி கொள்ளைக்காரர்கள் தான் வராங்க சரியா அப்போ அதனால கொள்ளைக்காரர்களோட நாங்கள் இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இருக்குது இந்தியாவில் இருக்கின்ற மீனை வந்து இதுக்கு எடுக்கிறாங்க இந்தியாவில் இருக்கின்ற பத்திரிகைகள்லாம் இதுக்கு ஊடகங்கள் நல்ல ஊடகங்கள் இதுக்கு என்கிட்ட அவங்க ஒரு சிலர் வந்து எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க இந்த கரையிலேருந்து பார்க்கும்பொழுது இந்திய மீனவர்கள் மீன் படைகள் வந்து என்ன செய்துட்டு அவங்களோட கூட கண்டிருக்கிறாங்க அப்போ அது மூலமாக ஏற்பட போகின்ற பாதிப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் அது கூட
அதனால இந்த இது எல்லாத்தையும் நம்ம சரியான முறையில் சேகரிச்சு சரியா இந்தியாவுக்கு சொல்ல வேண்டியது. நான் அடுத்த இந்த மாதம் 4ஆம் தேதி அனுரத்தோட போராட்டம் இந்தியாவுக்கு. அந்த நேரத்துலையும் இது சம்மந்தமாக கதைப்பாங்க அவங்களோட பக்கத்தாலையும் சரியா. நம்மட பக்கத்தால் நம்ம தீர்மானம் போட்டால் நம்ம அவங்களோட கதைக்கு போகிறது இல்லை. நம்மளோட அதிகாரிகள் இருக்காங்க தானே, அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை போகும். அதிகாரிகள் மட்டத்திலான இது தடுத்து நிறுத்துறதுக்கான நடவடிக்கைகள் இதுக்கு மேலதிகமாக இது தேவைப்படுமாக இருந்தால் இது ஒரு காலத்தில் கேட்டால் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு இந்த பிரச்சனைலாம் தெரியாது. ஆட்கள் தெரியாமல் வந்து போட்டானுங்க, அவங்கள தான் பிடிச்சி விரோதமாகங்கிறது ஆட்களுக்கு தெரியாது, இருக்கின்ற ஊடகங்களுக்கு தெரியாது. அதனால அந்த வேலையை நம்ம செய்யணும் தோணும். அப்படியா எடுத்து பிடிச்சி படங்களை காட்டி இவர்கள் இங்கே வந்து மொத்தம் தோணி செய்கிறதால கடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, நம்முடைய மீன்பிடிப்புக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு, ஏன்னா அவருடைய வாழ்க்கையோட தானே விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த விளையாட்டை சொல்லணும். நீங்கெல்லாம் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லிட்டு அவங்க தொப்புள் கொடி அறுக்கிறது அதுகளை சொல்லணும். நான் தெளிவுபடுத்த அப்போ நான் வடிவா தெளிவாக காய்ச்சேன். நான் இது இப்படி தான் வாரணமென்றில் அவேற சொன்னால தங்கட மீனவர் இங்கே வார இல்லை கச்சதீவில் தொழிற்சேரணுமென்று தான் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கண்டு செய்யணுமென்று. அப்போ அவைகளுக்கு நான் சொன்ன வசனம்னு சொன்னேன், எனக்கு எண்ணி ஒரு 10 நாள் தாங்க, உங்களுக்கு நான் வீடியோ ப்ரூவோட நான் கூட தரேன் சொல்லி அன்றிரவே அன்றைக்கு இரவு பாருங்க மடி இறக்குறதுலேருந்து முழுக்க சால விஷயம் கிடையாது. இதுக்கு அப்பால் போய் நான் வீடியோ திருப்பியும் படுத்தினேன். மடியால் போடுறது முழுக்க சாலை இந்த பக்கத்தில் சார், இந்த பக்கத்தில் நேவி பார்த்துக்கொண்டு நிற்கிறேன். கிட்டத்தட்ட எங்களோட ஊர் துறைமுகம் எங்களோட ஊரில் மட்டும் 100 போட்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தொழில்கள் இல்லை, தொழில் உடமை இல்லை. இது வந்து எங்கண்ட துறையிலேருந்து நேராக 9 கிலோமீட்டர் நேவி லைட் நிற்கிறேன். நீங்கள் ஒரு கால் ஏன் அவர் திலத்திரார் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் இருந்த நேவிங்கிறதும் நேவியில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தெரியுங்க. எல்லாரும் ஒரே குட்டையில் ஊதிய மட்டைகள் மாதிரி எல்லாமே இந்த பிரச்சனையில் பின்னுக்காலையும் முன்னுக்காலையும் இருக்கிறாங்க. அதனால வேண்டி நம்ம மேற்கொள்கிற பாதுகாப்பு செயலாளர் வந்தார் தானே. அதுக்கு பிறகு நாளைக்கு நான் இந்த பார்லிமெண்ட் வாரத்தில் பாதுகாப்பு அமைச்சியில் இராணுவ தளபதி எல்லாத்தையும் மாற்றி பேசுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பேசி அவங்களுக்கு சொல்லணும், நீ கேட்டால் இனி இது நாள் வரைக்கும் நீங்கள் விளையாண்ட பரவாயில்ல விளையாண்டு போவோம், இனி நாங்கள் விளையாடுறதுக்கு நம்ம லஞ்சம் வாங்க போகிறது இல்லை சரியா. அதனால இதில் அரசாங்க தொழிலேருந்து கூட யார் லஞ்சம் வாங்கினாலும் அவனுக்கு அரசாங்க தொழில் செய்கிறதுக்கு அதுக்காக இல்லைன்னு சொல்லணும். உங்களோட ஆட்சி வந்து இப்போ மக்களின் ஆட்சி தான் நம்மளோட போகிற ஆட்சின்னு சொல்லி அது எங்களுக்கு தெரியும். அதனால தோழர் எங்களுக்கு நேவி கடல்ல இருந்து அந்த நேவி அந்த சட்டவிரோதமா தடுக்கலைன்றா அதை வீடியோ ஆதாரத்தோட கொண்டு வந்து மக்கள் காட்டினா அதுக்கேற்ற உடனடியான இந்த எங்களோட தளபதியும் அதுக்கேற்ற பதில உங்களுக்கு சமர்ப்பிக்கணும்ன்றத தலைவர் நீங்க ஆணித்தனமா தோழர் நீங்க அதை சொல்லுங்க. ஒரு சரியா அது ரெண்டு செஞ்சுட்டு நல்ல கூட்டுறவு கட்டை மேல யாருக்கிட்டையும் காசு கேட்க வேண்டிய அவசியம் வராது. நல்ல கூட்டுறவு சங்கம் இருக்குமா இருந்தா அதுதான் முக்கியம். பெரிய அனர்த்தம் பெரிய அனர்த்தங்கள் வந்தாலும் கூட நமக்கு வந்து நம்மளே கடலின் வளம் எதிர்பார்க்காத அளவு முதல்ல மாதிரி தொழில்கள் வந்து செய்யணும்னா அங்கட நாங்க கொண்டு போய் வரல சீராக்கி தாராங்க. நான் தொழில் செய்யணும், நான் கையேந்தி சாப்பிடாம உழைச்சி சாப்பிடணும்னு கருவாடு போட்டு சின்ன ஒரு கடை பெட்டி கடை போட்டு சாப்பிட்றேன். எந்த வயிறாக்குது அதெல்லாம் இந்த இப்போ முடிச்சது இது பிள்ளை ஊட்டிலாம் அங்கால இருக்கணும். சொந்த காணி வீடு வாசல் இல்லை எனக்கு இல்லை ஐயா, எனக்கு இல்லை. நீங்கள் வந்து பாருங்க அது நீங்கள்லாம் சொல்லி லட்சக்கணக்கில் கிடைக்கும். நல்ல வீடு கட்ட வேண்டியது கட்டி தாங்க ஐயா.
கூப்பிடுங்க நான் ஐயா ஓட்டு அமைச்சா ஒவ்வொரு வருஷமாக கொண்டு காட்டிக்கணுமா அவை ஒரு தடவை செய்து கொடுக்கணும் எழுதியெல்லாம் கொடுத்தாவையா காட்டாடி சொல்லினா அதை முழுக்க அவ்வளோ வேற ஊற்றி வர இல்லை நாங்கள் அப்புறம் கல்லெல்லாம் போட்டு ஊற்றி விட்டோம். சரி இதே சொல்லி ஐயா செய்வது இந்த மாதிரி இப்படி செய்வோங்க. நான் கேட்டால் நல்லா கிரிக்கெட் போட்டு இறக்குற மாதிரி அது நீங்கள் சேர்ந்து உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு 15 பேர் தான் இதை தூக்கி நிமிச்சு வச்சுனாங்க. இளமுறை பார்த்து நல்ல ஒரு இடத்துல போகணும். கட்டாயம் பிடிக்கும் ஏடா சான்ஸ் பிடிக்கிறா வரம் நல்லா தருவா இல்லையா இன்னைக்கான வீடு எனக்கு தேவையாக இருந்தவங்களுக்கு எல்லாரும் வணக்கம் இந்த திருடாது கதை பேர் ஒன்றரை மாமா தொழில் போயில நான் ஒன்றரை மாமா இது வரைக்கும் போவே இல்லை. நீங்க திருடுவீங்களா அப்படிங்கிறது வேற கதை. திருடுறதுக்கு திருடாதவர்களுக்கு சட்டம் தண்டிக்க சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை வேற யாரும் கைக்கு எடுக்கல சரி எல்லாரும் பேசுங்களே பொம்பளை பேசுறது உங்களோட குறைய அதுக்கு 4 வீடு அப்படியே பாதிக்கப்பட்ட வீடு பாதிக்கல தண்ணியா ஏரியா மாத்திரம் இல்லை சரியா வக்கு செய்த ஐயா நினைப்பு ஐயா வாங்க நீங்க அங்க போனா ஒன்றும் சார் அதில் திரும்பி இருந்தால் நாங்கள் இதெல்லாம் காட்டி எந்த தேவையில்லை சரி அந்த அளவு அப்படியாக இன்று பருத்தித்துறை கொட்டடி பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் இங்கு வந்தோம். அங்கு வந்ததன் பிறகு எங்களுக்கு பொதுவாக தெரியும், இன்றைக்கு கடந்த 2-3 நாட்களுக்கு மேலாக இலங்கை முழுவதும் ஏற்பட்ட கடுமையான அனர்த்தத்தின் காரணமாக மக்கள் பாரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் விசேடமாக யாழ்ப்பாணமே முதலிடம் வகிக்கின்றது.
யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கி வரலாறு காணாத பெரிய மலை வீழ்ச்சி ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதன் காரணமாக எல்லா இடங்களிலும் முழு மாவட்டமுமே இன்றைக்கு நீரால் நிறைந்து போயிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இந்த நிலைமையில் இருந்து மக்களை மீட்கின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதே போன்று நான் ஒரு கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில் கடல் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றோமோ இல்லையோ என்பதல்ல பிரச்சனை. முதலில் அவர்களிடம் சென்று அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருந்தது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நான் யாழ் மாவட்டம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று மீனவர்கள் தொடர்பாகவும் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற நெருக்கடி தொடர்பாகவும் ஆராய்ந்து வருகின்றேன். ஆராய்ந்ததன் பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வினை எட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் மீனவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். அவைகள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் மிகவும் நியாயமான கோரிக்கை. அப்போ அந்த கோரிக்கை மாத்திரமல்ல, அவர்கள் வந்து அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கின்ற மக்கள், நாட்டுக்கு புரதசத்தை தேடி கொடுக்கின்ற மக்கள், தாங்களுடைய உயிரையும் பணம் வைத்து மக்களுடைய வாழ்க்கைக்காக போராடுகின்ற மக்கள். அப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அரசாங்கமும் தோழர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் கூட மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக இதைவிட கூடுதலான கரிசனை எடுப்பதற்கும் அந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும், அது மீன்பிடித்துறை மாத்திரமல்ல ஏனைய துறைகளையும் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதனால் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக கடற்தொழிலாளர்கள் மீனவர்களுடைய வாழ்க்கை இதைவிட ஒரு மாற்றமான வாழ்க்கையை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பது எங்களுடைய தேவையாக இருக்கின்றது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது கடந்த காலங்கள் இதற்கு முன்னைய ஆட்சியாளர்களுடைய செயற்பாடுகளே இந்த செயற்பாடுகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு இதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த வெள்ள நீர் பெருக்கத்துக்கு முக்கியமான காரணமாக தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல, நமது அரச கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பில் இருக்கின்ற அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்குரிய நிறுவனங்கள், இவைகள் சரிவர இந்த நிலைமைகளை கண்டு உணர்ந்து செயற்பட்டு இருக்குமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை இவ்வாறு வந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. இதில் ஒரு 150% தடுத்திருக்க முடியும். அவ்வாறான தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகின்றது. அதனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்ப்போம் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படாது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய இவ்வாறான கள நிலவரங்களை ஆராய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் நிச்சயமாக மீனவர்கள் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை கண்டறிவதற்கும் கேட்பதற்கும் அதைகளை எதிர்காலத்தில் தீர்ப்பதற்குமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்கின்ற உறுதிமொழியையே நாங்கள் பருத்தித்துறை வாழ் மக்களுக்கு அளிக்கின்றோம். விசேடமாக வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே இந்திய மீனவர்கள் ரோலர் அத்துமீறி மீன்பிடிக்கிற நடவடிக்கையை நாங்கள் நேர கண்கூடாக பார்க்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. கரையோரத்திலிருந்து 2 கிலோமீட்டர்கள் அவர்களின் படகுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களது நடவடிக்கை என்ன? அதே நேரம் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் இலங்கைக்கான மீன் இறக்குமதி சைனாவிலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. இதுக்கான உங்கள் நடவடிக்கைகள் நிச்சயமாக முதலாவது விடயமாக இங்கு இருக்கின்ற மீனவர்களே முன்வைக்கின்ற பிரதான குறைபாடு, பிரதான குற்றச்சாட்டு தான் வேறு எதுவுமல்ல. இந்திய மீனவர்களுடைய வருகை, இந்திய மீனவர்களுடைய ஆதிக்கம், அது அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் மேலேயே மீன்கள் மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளமும் நாசமாக்கப்பட்டு வருகின்றது. அதனால் நிச்சயமாக அவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது தொடர்பிலான இப்போதுக்கு நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையை நடாத்தி கொள்கின்றோம். அதிகாரி மட்டத்திலான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக இது முற்றாக நிறுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நோக்கியே எங்களுடைய அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் இந்திய தூதுவரோடும் கூட இது சம்பந்தமாகமல்ல அவரோடு பேச்சுவார்த்தை ஒன்று இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையும் கூட இதை நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று இந்தியாவில் இருக்கின்ற இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்களும் கூட இதனை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். இந்த பொட்டம் ட்ரோலிங் என்பது அல்லது இந்த
படகுகள் என்பது நிச்சயமாக ஒரு நாட்டுக்கு அல்லது கடல் வளத்திற்கு கடலில் இருக்கின்ற மீனவர்களுக்கு பாதகமானது பாதிப்பானது எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று அவர்களும் கூட கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில முற்போக்கான பிரபலியமான ஊடகங்களும் கூட ஊடகவியலாளரும் கூட அவர்கள் நேரடியாக வந்து எங்களுடைய கடல் பரப்பிலே இருந்து கொண்டு இந்திய மீனவர்களுடைய கொள்ளை அடிப்பதை எங்களுடைய வளங்களை அவர்கள் நேரில் கண்டிருக்கின்றார்கள், பார்த்திருக்கின்றார்கள். அவர்களும் கூட இது தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த எதிர்ப்பு அனைத்தையும் ஒன்று திரட்டி நிச்சயமாக இவர்களுடைய இந்த செயற்பாடு என்பது எங்களுடைய சமுத்திரத்திற்கு ஏற்படுகின்ற பெரிய கேடு என்பதை இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய அதிகாரிகளுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த திசையை நோக்கியே நாங்கள் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கின்ற வகையில் தான் இந்த சீனாவிலிருந்து மீன் இறக்குமதி வந்து நடந்து இதுக்கு ஏதாவது நடவடிக்கை? நிச்சயமாக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மீன்கள் என்பது நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், நிச்சயமாக முதலில் எங்களுடைய கடல் பரப்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய உற்பத்திகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உற்பத்தியின் ஊடாக உலக சந்தையில் இடம் பிடிப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக இன்றைக்கு சீனாவிலும் கூட எங்களுக்கு ஒரு சந்தை திறக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ அந்த சந்தையும் பிடித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சீனாவிலிருந்து கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அவ்வாறான செயற்பாடுகள் இருக்குமா இருந்தால் அது எமது நாட்டுக்கு பாதகமாக இருக்குமாக இருந்தால், எமது மீனவர்களுக்கும் பாதகமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் நாங்கள் எதிர்காலத்தில் எடுப்போம். நிச்சயமாக இந்த சுருக்கு விலை தொடர்பாக இது பொதுவாக மீனவர்களுடைய அனைவருக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற பொழுதும் கூட, முல்லைத்தீவில் இருக்கின்றவர்களை சந்திக்கின்ற போதும் கூட அவர்கள் அனைவரும் உடைய கோரிக்கை இந்த சுருக்கு விலை முறைமையை தடுத்து நிறுத்துங்கள், தடை செய்யுங்கள். நிச்சயமாக அதை தடை செய்வதற்கான நடவடிக்கையை இன்றைக்கு நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இருக்கின்றார்களா, இந்தியர்கள் இருக்கின்றார்களா, இலங்கையர் இருக்கின்றார்களா, மலையகத்தான் இருக்கின்றானா என்பதை பார்க்க வேண்டாம். எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுடைய செயற்பாடுகளை தேடி பாருங்கள். நாங்கள் கடந்த காலத்தில் எந்த ஒரு அமைச்சரும் இல்லாது, முஸ்லீம் அமைச்சர் இல்லாதே முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தது கூடுதலாக யார் என்றால் வேறு யாருமல்ல நாங்களாக. முஸ்லீம்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற போது கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் யார்? எந்த அமைச்சரும் இல்லாத நாங்கள் தான் குரல் கொடுத்தோம். டாக்டர் ஷாப்பினுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது கூடுதலாக குரல் கொடுத்தவர்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல நாங்கள் தான் குரல் கொடுத்தோம். அதே போன்று கடந்த காலங்களில் ராஜபக்ச அரசாங்கத்தின் கீழ் முஸ்லீம் மக்கள் மீது இன்ன வன்முறைகளை கட்டப்படுகின்ற உடைமைகள் சீரழிக்கப்படுகின்ற போது விசேடமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு முழு முஸ்லிம் மக்களையும் இலங்கையில் வாழ முடியாத ஒரு பீதிக்கான உள்ள நிலைமை உள்ளாக்கப்பட்ட பொழுது அவர்கள் மத்தியில் நம்பிக்கை விதைத்தவர்கள் வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தியின் நாங்கள். அதே போன்று எங்களுடைய தலைவராக இருக்கின்ற இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார் சிவநாயகம். அதனால் முஸ்லிம் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், முஸ்லிம் தலைவர்கள் சொல்லுகின்ற இவ்வாறான போலியான பிரச்சாரங்களை நம்பாதீர்கள். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் இலங்கையினுடைய பிள்ளைகளை தவிர நாங்கள் தமிழனுடைய பிள்ளை, சிங்களவனுடைய பிள்ளை, முஸ்லிமனுடைய பிள்ளை என்று நாங்கள் பார்ப்பது இல்லை. அதனால் எதிர்வரும் நாட்களில் முஸ்லிம் மக்கள் மத்தியில் எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு கேட்கிறோம். நிச்சயமாக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் முதலெடுப்போம். அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டு அதற்கான தீர்வினை படிப்படியாக அணுகுகின்ற நடவடிக்கை எடுப்பதற்கான அனுமதியை அல்லது அதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் சரிவர செய்வேன் என்று எனக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது.